விஜய் தன் பொண்ணுக்கு பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இன்னையோட 5 வருஷம் ஆச்சு நீ பிறந்து அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறப்போ விஜயோட மனசில் காவேரி இன்னையோட இறந்து 5 வருஷம் ஆச்சு இல்லை. ஒரு பக்கம் வந்துட்டு என் பொண்ணுக்கு 5 வயசு ஆச்சுன்னு சொல்லி சந்தோஷப்படுறதா, காவேரி என்னை விட்டு போய் 5 வருஷம் ஆச்சுன்னு சொல்லி கவலைப்படுறதான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அடுத்து அந்த பாப்பா ஸ்கூலுக்கும் கிளம்பி போயிடுறாங்க. அடுத்து தாத்தா கிட்ட சொல்கிறாங்க, ஏன் தாத்தா எனக்கு ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே ஒரு உறுத்தலாகவே இருக்குது. ஏன் காவேரி வீட்டில் பாப்பாவை பார்க்குறதுக்கு ஒரு நாள் கூட வரவும் இல்லை, ஃபோனும் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் ஃபோன் பண்ணாலும் ஃபோன் வந்து நாட் ரீச்சபிள் அது மாதிரி தான் வந்துட்டுருக்கு. ஏன் எந்த காண்டாக்டுமே இல்லை யார்கிட்டுமே. எனக்கு ஏன் என்னாச்சு, அப்படி என்ன நடந்தது, எனக்கு இப்படி உடம்பு சரியில்லாமல் போச்சு, அதுக்கப்புறம் தானே பாப்பா இருந்தால் பாப்பா பார்க்க வந்திருக்கணும், இல்லை எனக்கு எப்படி உடம்பு நல்லா இருக்கா இல்லையான்னு விசாரிக்க வந்திருக்கணும். காவேரி இறந்துட்டா அதுக்காக வந்துட்டு என்கிட்ட பேசாமல் இருக்கணுமா, பொண்ணை வந்து பார்க்காம இருக்கணுமா, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் வருது. கேள்வி மேலே கேள்வியாக அடுக்கிறாரு. இதை பார்த்துட்டு தாத்தா அது இதுவும் சொல்லி அப்படியே சமாளிக்கிறாங்க. அப்போவும் வந்துட்டு விஜய்க்கு மனசுக்குள்ளே நிறைய கேள்வி ஓடிட்டே இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் நம்மளை விட்டு ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி சுற்றி நடக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி உள்ளுணர்வு அவருக்கு சொல்லவும் தெரியுது. அப்போ பாட்டி வந்துட்டு, எதுக்குடா நல்ல நாள் அதுவுமா அது இதையும் பேசிகிட்டு இருக்க, விடு விஜய் பார்த்துக்கலாம், பாப்பா பாரு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா, இன்றைக்கி ஸ்கூலுக்கு கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு எவ்வளோ சந்தோஷமாக போயிருக்கா, நீ ஈவினிங் ஆனால் அவளை இப்போ ஆஃபீஸ்லேருந்து அப்படியே போய் பிக்கப் பண்ணிட்டு வா, வந்ததுக்கப்புறம் வந்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருவோம் ஈவினிங்கா, சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிங்க பாப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக வந்துட்டு ஆஃபீஸ்க்கும் போகிறாங்க. அங்கே போனதுக்கு வந்துட்டு வேலை பார்த்துட்டு யோசிக்கிறாங்க. இல்லை காவேரி என்னை விட்டு போன மாதிரியே எனக்கு தெரியல, அவன் என்னமோ பக்கத்துலேயே இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. எனக்கு வந்து யாருமே ஒழுங்காக பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எதுக்காக வந்துட்டு காவேரி வீட்டில் யாருமே நம்மகிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கவும் செய்கிறாங்க. அப்போ நிவினுடைய வந்துட்டு மெயில் ஐடியை செக் பண்ணுவோம், ஃபேஸ்புக்கை செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிவினுடைய ஃபேஸ்புக்கை எடுத்து செக் பண்ணலான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. அப்போ நிவின் கங்கா எல்லாம் இருக்கிற ஃபோட்டோவெல்லாம் இருக்குது. அதில் காவேரி ஃபோட்டோவை மட்டும் எதுவுமே காணா. பழைய 5 வருஷத்துக்கு முன்னாடி காவேரியோட ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் மட்டும்தான் போஸ்ட் போட்டிருக்காரு. அப்போ உண்மையாலுமே காவேரி இல்லை தான் போல இருக்குது. சரி ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, இதுதான் கங்காவோட பொண்ணா, கங்காவோட பொண்ணும் பாரு நம்ம பொண்ணும் எல்லாம் ஒரே வயசு தானே, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்காங்க, நம்ம ரிலேஷனே இல்லாத மாதிரி இருக்குது, நம்ம பாப்பாவை கூட்டிகிட்டு போய் அங்கே விட்டோம்னா கொடைக்கானலில் எல்லாம் சேர்ந்து சந்தோஷமாக இருப்பாங்கல்ல, கண்டிப்பாக இன்றைக்கி ஸ்கூல்லேருந்து ஈவினிங் வரட்டும் நம்ம கிளம்பி போகலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அடுத்த ஈவினிங் ஸ்கூல்லேருந்து பொண்ணு வந்ததுக்கப்புறம், சரி ஓகே தாத்தா நான் இன்றைக்கி ஒரு பெரிய பிளான் பண்ணியிருக்கேன், நீங்களே கேட்டிங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கேட்குறாங்க. இல்லை தாத்தா, நான் தான் காலைல சொல்லிட்டு இருந்தேன்ல கொடைக்கானலை பற்றி, பாப்பாவுக்கும் ட்ரிப்பு கூப்பிட்டு போன மாதிரி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் பாப்பாவோ தங்கச்சியோ அக்காவோ முன்னாடி பிறந்தாலோ பின்னாடி பிறந்தாலும் முன்னாடி தானே அவன் பிறந்தா, அக்காவை பார்த்த மாதிரி இருக்கும், அதனால் வந்துட்டு நான் கூட்டிகிட்டு போய் கங்காவோட பொண்ணெல்லாம் காமிச்சு கொடுத்து நான் கூட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னடா விஜய் திடீர்னு இப்படி ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சித்த, அமைதியாக இருந்தீயே, கொஞ்ச நாளாக இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, எந்த ஒரு சண்டை பிரச்சனை எதுவும் இல்லாமல், உனக்கு அது பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன் தாத்தா எதுக்கு இப்படி பதறீங்க நீங்கள், ஜஸ்ட்டு நான் போயிட்டு ஒரு 2 days தான், சாட்டர்டே சண்டே வந்துருக்கு, வீக்கெண்டு வேறு, அப்படியே வந்துட்டு ஜாலியாக பாப்பா கூட்டி போய் சந்தோஷமாக இருக்க வச்சு நான் கூட்டு வர போகிறேன், இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு இவ்வளோ வந்து பதறீங்க. பாட்டி வந்து ரொம்ப பதறாங்க. இதை பார்த்துட்டு, இல்லையே நீங்கள் 2 பேர் பதறதை பார்த்தா எனக்கு ஏதாவது தெரியக்கூடாதுன்னு சொல்லி மறைக்கிற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டா விஜய் நீ தேவையில்லாம் மனசை போட்டு குழப்பிட்டு இருக்க, ஏன் கொடைக்கானல் தான் போகணுமா, ஏன் ஊட்டியெல்லாம் போகக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் நான் கொடைக்கானல் போகக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறத பார்த்தா தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது, நான் போயே தான் தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி சொல்ல கேட்காம இவங்க வந்துட்டு குழந்தைய கூட்டிக்கிட்டு வந்துட்டு கொடைக்கானல் போகவும் செய்கிறாங்க. அப்போ உடனே இங்கே வந்து தாத்தா வந்து உடனே கால் பண்ணலாம், சாரதாவுக்கு கால் பண்ணல, யாருக்காச்சும் கால் பண்ணி இப்படி வர விஷயத்த சொல்லிட்டோம்னா அங்கே காவேரியை எங்கேயாவது ஏதாவது பண்ணுவாங்கள்ல, மறைச்சிக்கிது வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு கால் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க ஃபோன் நம்பர் எல்லாமே மாற்றிட்டாங்கனால யார் ஃபோனுக்குமே பண்ணவே முடியல. அப்போ கொஞ்சம் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு செம டென்ஷன் ஆகுறாங்க. என்ன பண்ணுறதே தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்போ வந்துட்டு சரி நம்ம மறுபடியும் வந்துட்டு விஜய்க்கே கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லுவோம், உடம்பு சரியில்லைங்கிற மாதிரி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு, விஜய் எனக்கு ரொம்ப உடம்பு இல்லைடா, வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க. என்ன தாத்தாச்சு, இப்போ தானே வரப்போ நல்லா தானே இருந்தீங்க, இல்லைடா திடீர்னு ஏதோ நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குது, படப்படன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டு அப்படியே தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து திரும்பவும் பாப்பா கூட்டிகிட்டு வீட்டுக்கு கிளம்பி வராரு. அங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தாத்தா ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலான்ட்டு கூட்டு போகிறாங்க. அங்கே கூட்டு போனோன்னா டாக்டர் செக் பண்ணிட்டு நல்லா தான் இருக்காரு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் போதும், மற்றபடி ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு விஜய்க்கு நல்லாவே சந்தேகம் வருது. கண்டிப்பாக கொடைக்கானல் நம்ம போயே தான் தீரணும், இவங்க நம்ம வந்து கொடைக்கானல் போகிறோன்னு சொன்னால் கண்டிப்பாக விட மாட்டாங்க, ஏதாவது வேறு ஏதாவது காரணம் சொல்லிட்டு தான் நம்ம போகணும், பொண்ணை கூட்டிகிட்டுலாம் நம்ம போக வேண்டாம், ஆஃபீஸ் ட்ரிப்புக்கு வெளியில் எங்கேயோ போகிறாங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கொடைக்கானல் போகலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுறாரு. அப்போவே அடுத்த நாள் வந்துட்டு, சரிங்க தாத்தா நான் ஆஃபீஸ் கிளம்புன்னு சொல்லி பாப்பா கொண்டு போய் ஸ்கூல் விட்டு ஆஃபீஸ் கிளம்ப போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் மேனேஜர் விட்டு வந்துட்டு தாத்தாவுக்கு கால் பண்ண சொல்கிறாங்க. கால் பண்ணிவிட்டு தாத்தாக்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் அர்ஜென்ட்டாக வந்துட்டு வெளியூர் வரைக்கும் போக வேண்டியது இருக்குது விஜய்க்கு, நீங்கள் விஜய் கூட நீங்களும் போகிறீங்களா, இல்லை அவர் மட்டும் தனியாக வந்து பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு வந்து டிக்கெட் போட்டுமாங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கேட்குறாங்க. இல்லை நான்
வரலப்பா, வந்துட்டு விஜய் மட்டும் அனுப்பிச்சி விட்றேன். இப்போ நானும் வந்துட்டு விஜயும் வந்துட்டா பொண்ணு குட்டி பொண்ணு தனியாக வீட்டில் இருப்பா, அவளுக்கு ஏதாவது வேணும்னா பாட்டி ரொம்ப வந்து சங்கடப்படுவா அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வரதுக்கெல்லாம். அதனால் நீங்கள் வந்துட்டு விஜய்க்கு மட்டும் டிக்கெட் புக் பண்ணுங்கள், விஜய்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தா விஜய்க்கும் தாத்தா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு ஏதோ வந்து ஆஃபீஸ் ட்ரிப் இருக்கான் போல இருக்குது, ஏதோ மீட்டிங் ஆமா பெங்களூர் வரைக்கும் போக வேண்டியது இருக்கான், டிக்கெட் போட சொல்லியாச்சு, தாத்தா நீங்களும் தானே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படாத மாதிரி வந்துட்டு விஜய் கேட்குறாங்க. இல்லைடா நீ மட்டும் போயிட்டு வந்துடுடா, பொண்ணு வேறு இங்கே இருக்கா, அப்புறம் ஸ்கூலில் கொண்டு போய் விடுறதுக்கு இதெல்லாம் என்ன பண்ணுறது, ரொம்ப கல்யாணி வந்து ரொம்ப வந்து தனியாக இருந்துட்டு கஷ்டப்படுவா, அதனால் நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஷூர் தாத்தா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஆமாண்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்க தாத்தான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இவங்களாம் இப்படி தான் இது பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அடுத்த உடனே வந்துட்டு கொடைக்கானல் கிளம்பவும் போகிறாரு. அங்கே போயிட்டு கதவை போய் தட்டுறாங்க. யார் ரொம்ப நேரமாக காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் சாரதா கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணுன்னு ஆன்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சாரதாவுக்கு விஜயை பார்த்தோன்னா அப்படி ஷாக் ஆகுது. தம்பி நீங்கள் எப்படி, நான் இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் ஏன் எனக்கு ஃபோனும் பண்ணல, நான் ஃபோன் பண்ணாலும் ஃபோன் வந்து நாட் ரீச்சபிள் வருது, ஃபோன் சுவிச் ஆஃப்னு வருது, நம்பரெல்லாம் மாற்றிட்டீங்களா, ஒருத்தரோடைய கான்டாக்ட் கூட இல்லை, ஏன் நிவினோடைய கான்டாக்ட் கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, அப்படி என்ன நான் தப்பு பண்ணிட்டேன், எதுக்காக என்னையும் என் பொண்ணையும் அங்கே தனியாக விட்டுட்டு நீங்கள் வாட்டுக்கு இங்கே வந்திருக்கீங்க, என்ன பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. அப்போ கங்கா வந்துட்டு பொண்ணோட வெளில வராங்க. இதுதான் வந்துட்டு பாப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஆமாம் பொண்ணு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் கேட்குறாங்க. அவள் ஊரில் இருக்கா, நான் இங்கே வரலான்னு தான் நான் பிளான் பண்ணி நேற்றே கிளம்பிட்டேன், ஆனால் வந்துட்டு தாத்தா தான் வந்து போக வேண்டாம்னு சொல்லி தடுத்துட்டாரு, அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவர் பேச்சை மீறி நான் கிளம்பி வந்த வர வழியில் திடீர்னு அவர் கால் பண்ணி எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்போவே சந்தேகம், ஏன்னா வீட்டிலேருந்து நான் கிளம்புறப்ப நல்லா தான் இருந்தார், திடீர்னு சொல்கிறத பார்த்தோன்னே எனக்கு சந்தேகம் ஆயிடுச்சு, எனக்கு அப்போவே முடிவு பண்ணிட்டு இங்கே வரணும்னு சொல்லிட்டு, இப்போ நாங்கள் வந்தது கூட அவருக்கு தெரியாது, நான் ஏதோ பிஸ்னஸ் ட்ரிப் வந்திருக்கேன், பெங்களூர் போயிருக்கேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன், ஸோ என்னமோ ஒன்று மறைக்கிறீங்க, ஒழுங்காக சொல்லுங்கள், எதுக்காக வந்துட்டு என்னையும் வந்து பார்க்க வரல, பொண்ணையும் வந்து பார்க்க வரல, ஏன் என்னாச்சு உங்களுக்கு, அப்படி வந்துட்டு நானும் என் பொண்ணு என்ன பாவம் பண்ணு உங்களுக்கு, ஏன் உங்கள் பொண்ணு போயிட்டா என்ன, உங்கள் பொண்ணு பேத்தி இருக்கால்ல, அப்போ அவளை வந்து பார்க்க வந்திருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. இதை கேட்டேன்னு வந்துட்டு சாரதா அப்படி கண்ணெல்லாம் கலங்குது. எதுக்குங்க அழுகுறீங்க, நானும் நீங்களும் அப்படியே பழகணும், சொல்லுங்கள் பார்க்கலாம் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பையனாட்ட தானே இருந்தேன், நான் என்கிட்ட என்ன விஷயம் இருந்தாலும் மறைக்காமல் சொல்லுங்கள், யாராவது ஏதாவது மிரட்டினாங்களா, காவேரி போனதுக்கப்புறம் அங்கே தங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா, அங்கே வரக்கூடாதுன்னு இது உங்களை சொல்லிட்டாங்களா, அங்கே பாட்டி சொன்னாங்களா, அங்கே தாத்தா சொன்னாங்களான்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. அப்போ பாட்டி காவேரியோடைய பாட்டி உள்ளேருந்து வராங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டி எப்படி இருக்கீங்க, இங்கே வாங்க பாட்டி, இந்த வீட்டில் நீங்கள் தான் உண்மையாக சொல்லுவீங்க, எதையும் மறைக்க மாட்டீங்க, உங்கள் பேரனை மாதிரி இந்த பேரன் சொல்லுவீங்களே, சொல்லுங்கள் பாட்டி என்ன நடந்துச்சு, எதுக்காக வந்துட்டு என்னை வந்து ஒருத்தருமே வந்து பார்க்க வரல, யாரும் ஃபோனு கூட பண்ணல எனக்கு, நான் ஃபோன் பண்ணுறதுக்கு இல்லாமல் எல்லாருமே ஃபோன் வந்துட்டு நம்பரை மாற்றி வச்சுக்கிறீங்க, என்ன நடந்துச்சு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுருக்கிறப்போ கரெக்டாக காவேரி வந்து வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வராங்க. காவேரியை பார்த்தோன்னே இது நான் பார்க்கறது நெசமா, உண்மையாலுமே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தோன்னே வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு ஆன்ட்டி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காவேரி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஆமாம் நான் காவேரி தான், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டோன்னே விஜய்க்கு அப்படியே ஷாக் ஆகுது. நான் யாரா, எனக்கு தெரியலையாடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா யாருமா, பாடி பொடின்லாம் மரியாதை கூட இல்லாமல் பேசுகிறாங்க, யாருமா அது வீட்டுக்குள்ளே வரைக்கும் விட்டுருக்க நீயே, யாருமா அது முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப யாருன்னு கேட்குறாங்க. இதை கேட்டோன்னே அப்படியே இருக்க விஜய்க்கு ஷாக் ஆகுது. நான் தாண்டி உன் புருஷன், மறந்துட்டியா நீயே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா அது அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அப்போ சாரதா எதுவுமே பேச முடியாமல் வாயடிச்சு நிற்கிறாங்க. அக்கா என்னக்கா நீயாவது சொல்லுக்கா, பாட்டி நீயாவது சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் இவன் தான் உன் புருஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு விஜய் ஷாக் ஆகுறாங்க.